மனிதனுக்கு பிளட் சர்க்குலேஷன் எவ்வளோ இம்பார்ட்டன்ட், கரெக்டா? அப்போ இந்த பிளட்டுக்கு யார் அதிபதி? செவ்வாய். ஸோ இது எல்லாம் இல்லை சார் எனக்கு வேணாம் சார், நான் சனீஸ்வரருக்கு போடலை இதுக்கு போடலை அப்படிங்கன்னா மஸ்ட். தொழில் ரீதியாக இருக்கட்டும், வேலை வாய்ப்பாக இருக்கட்டும், பொருளாதார தடையாக இருக்கட்டும், உங்களுக்கு ரெகக்னைசேஷன் கிடைக்கல, ப்ரொமோஷன் வரலை சார், இன்னும் நான் மேன்மை அடையணும், என்னோட ஒரு வீடுக்கு 2 வீடு கட்டணும், கணவன் மனைவி அந்யோன்யம் வேணும், எல்லாம் வேணும் அப்படின்னீங்கன்னா ஒரே ஒரு பவழம். இப்போ நம்ம வந்துட்டு சொன்னோம் ஏற்கனவே, ரூபி வந்துட்டு காஸ்ட்லி, ஆனால் அக்வாமெரினும் பவழமும் கம்மி. பவழமும் நான் ஏற்கனவே சொன்னேன் நிறைய வெரைட்டி வருது, ஆனால் அதில் போடுறது இட்டாலி பவழம் போடுங்க. ஏன்னா ஜப்பான் வந்துட்டு இட்ஸ் வெரி எக்ஸ்பென்சிவ். இட்டாலி 5000 ரூபானா ஜப்பான் வந்துட்டு 10,000 ரூபா. ஸோ இட்டாலி வந்துட்டு 3000 ரூபா 2000 ரூபாய்க்குலாம் கிடைக்கிது ஒரு கேரட் எல்லாம், புரியுதுங்களா? ஸோ பவழம் வந்துட்டு நல்ல பழம். அப்போ இட்டாலி பழம் ஒரு பழம் நீங்கள் போடுங்க, உங்களுக்கு பிளட் ஆல்வேஸ் யூ வில் பி ஆக்டிவ். சயின்ஸ் தான் மேடம், எல்லாம் நத்திங் நம்ம உடம்புல தான் இருக்கு. நீங்கள் ஒவ்வொரு பொருள் போடும்போதும் ஒவ்வொன்று இருக்கும்.